இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. இந்த ஒரு புனித ராத்திரி நீங்க விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணும்ன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் SP சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதிமுக பிரச்சனையெல்லாம் தீர்ந்து விட்டதா? ரொம்ப அமைதியா கடந்துட்டு போற மாதிரி தெரிகிறது. திரு செங்கோட்டையன் அவர்களுடைய அதிருப்தி, அதே போல அவர் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனாங்கன்னெல்லாம் பலர் பேசினாங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அமைதியாக பயணித்து கொண்டிருப்பது போல தெரிகிறது. முதல் விஷயம், செங்கோட்டையன் உயர்த்தியது போர்க்கொடியும் அல்ல, எழுப்பியது போர்க்குரலும் அல்ல. ஒரு விஷயத்தை கையில் எடுத்தார், தன்னுடைய அதிருப்தியை வேற மாதிரி காமிச்சார். அது எடப்பாடிக்கு எதிரானதா அப்படின்னு நேரடியாக அவர் காமிச்சுக்கல. அந்த நிகழ்ச்சியில ஏன் அம்மா படத்தை போடல, தலைவர் படத்தை போடலன்னு கேட்கிறார். எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை போடாமல் இருக்கீங்களே, போடுங்கன்னு சொன்னார். மேடையில் போடாததில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவர் நிகழ்ச்சியவே கலந்துக்கலைங்கிறத சொன்னார். புறக்கணிச்சங்கிற வார்த்தையை அவர் ஏற்றுக்கல. அர்த்தம் அதுதான். அப்போ நம்ம என்ன ரீட் பண்ண முடியுதுன்னா, ஏதோ எடப்பாடிக்கு நடக்கிற பாராட்டு விழாவில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னாதான் அது போர்க்கொடி, அப்படி சொன்னாதான் அது போர்க்குரல். அவர் அந்த வார்த்தையை சொல்லலை. எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை போட்டிருந்து அப்பயும் இவர் வரலைன்னா இவர் வேற மாதிரி நம்ம யோசிக்கலாம். அல்லது வேற காரணம் சொல்லுவானே, ஒரு கல்யாணம் ஒத்துக்கிட்டேன், ஒரு காது ஊத்து போயிட்டேன்னு ஏதாவது சொல்லியிருப்பார். விஷயம் அது இல்லை. அதனால தான் அவரை விமர்சிக்கணும்னா ஒரு விருப்பம் இருந்தால் கூட பல பேர் பதுங்கிறது காரணம் அவர் எடுத்துக்கொண்ட விஷயம் விமர்சிக்கிற விஷயம் அல்ல. அது நல்ல விஷயத்தான். ஆமாம், அம்மா படம் எங்கன்னு கேட்டது தப்பு இல்லையே அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லி பதுங்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. ஆனால் இப்படி பத்திரிகையாளர்கள்ட்ட வெளிப்படையாக கருத்துக்களை சொல்கிற குணம் உடையவர் அல்ல செங்கோட்டையன். அப்போ இயல்புக்கு மாறா சொல்றாருன்னா வேற எதையோ சொல்ல வராதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்போ ஒரு அதிருப்தியை காட்டுறாரா மறைமுகமா? இல்ல, அதிருப்தினா வெளிப்படையா காமிச்சாதான் போர்க்குரல். அதுக்கும் அதிருப்தியை மறைமுகமா காட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றேன். இல்ல, அந்த அதிருப்தினாவே தலைமை கிட்ட கேட்கக்கூடிய கேள்விதானே. அதான். அப்போ அவர் என்ன நினைச்சிருக்கலாம், 2-3 விஷயங்கள் அதில் பார்க்குறேன். ஒன்று, நான் 4 நாள் 3 நாள் முன்னாடியே சொல்லியும் நீங்க அதை ஏற்றுக்கலாம். ஒன்று, நீங்க போய் வேலுமணி போய் சொன்னாரா, சொன்ன பிறகு ஒரு படத்தை வைக்கிறத பத்தி எதுவுமே பேசலையா பொதுச்செயலாளர் அப்படின்னு ஒரு கோபம் இருக்கலாம். இயல்பா ஒரு தொண்டனுக்கு வர்ற கோபம். வேலுமணிக்கு அந்த வீட்டை விட்டு வெளியே போனோன்னு நிர்வாகிகள் கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க வேலுமணிக்கிட்ட. அவர் தான் அரேஞ்ச் பண்றாரு. பேரு தான் விவசாயிகள் சங்கம். பட் அது ஏற்பாடுகள் அவங்க தான். முதல் நாளே மாட்டு வண்டியெல்லாம் போய் பார்த்தது யாரு? விவசாய சங்கத்தினரா? பொள்ளாச்சி ஜெயராமன் வேலுமணி தான் பார்க்குறான். எடப்பாடி நாளைக்கு வரப்போற மாட்டு வண்டியில என்னென்ன இருக்கு, எப்படி துணிகள் விரிக்கணும்லாம் போய் பார்க்கறது யாரு? போட்டோவே இருக்கேன். 2 பேரும் தானே. ஸோ அவங்க கவனத்தை போய் சொல்லி, இந்த மாதிரி செங்கோட்டையனை பார்த்தோம், அம்மா படத்தையும் தலைவர் படத்தை வைக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் உடனடியாக எடப்பாடிகிட்ட சொல்லியிருப்பார். சொல்லி முடிச்சு 3 நாள் டைம் இருக்குல்ல, அப்ப ஏன் எடப்பாடி மௌனமா இருந்தாருன்னு ஒரு கோபம் கூட செங்கோட்டையனுக்கு இருக்க நியாயமான கோபம். ஏன் நேரா திரு செங்கோட்டையன் அவர்களே எடப்பாடி அதுக்குதான் கூட்டத்தை நாங்க நடத்தல சொல்றாங்க. சரி, தப்புதான் அது. செங்கோட்டையனே போனை போட்டு எடப்பாடிட்ட கேட்டு என்னென்ன இந்த மாதிரி தலைவர் போட்டோ இல்ல, அம்மா போட்டோ இல்ல, தவறுதான். அதுல இருக்கிற அதே நியாயமும் உண்மையும் இன்னொரு ஆங்கிள் நான் சொல்றேன். அண்ணன் சொன்னது சரிதான், அம்மா படத்தை வைங்கன்னு சொல்லியிருக்கணும். அல்ல, செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பேசிருக்கலாம்ல, இவரோட ஒரு சீனியர்ல எல்லா வகையிலையும். ஏன் பேசல? இங்க இருக்கிற அந்த ஒமிஷன் எடப்பாடிக்கிட்டே இருக்குல்ல. என்னண்ணே ஏதோ சொன்னீங்களா அம்மா அப்படி? நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன்னு, நான் வைக்க சொல்லிட்டேன். ஏன் சொன்னீங்களா? சொன்ன மாதிரி தெரியல. சொல்லியிருந்தா செங்கோட்டையன் சொல்லியிருப்பார், நிகழ்ச்சி நடந்திருக்கும், செங்கோட்டையன் போயிருப்பார், நல்ல விதமா நடந்திருக்கும். அது இல்ல. அதுக்குள்ள உள்ள போக வேண்டாம். விஷயம் என்னன்னா, ஒரு அதிருப்தியை செங்கோட்டையன் காட்டுறாரு, அவ்வளவுதான். என்ன அதிருப்தி? கட்சி நலனுக்காக போய் 6 பேர் பார்த்தாங்க, நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்ல, அந்த 6 பேர்ல ஒரு ஆள் செங்கோட்டையன் தான். அப்படி ஒரு கூட்டமே நடக்கலன்னு எடப்பாடி சொன்ன போது எடப்பாடியை விட சீனியரான செங்கோட்டையன் வேதனைப்பட்டிருப்பார், எரிச்சல் ஆயிருப்பார். அவன் சொன்னதையே அப்படி முதலில் போட்டு மறைக்கணும்னு ஒரு கோவம் வந்திருக்கும். இவரே ஒரு 5 நாளையில இவர் ஆமா நான் போய் சந்திச்சோன்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் அதை மறுக்கல. அப்போ ஒரு கட்சி நலனுக்காக சொல்றத கூட ஏற்க மறுக்கிறாரே அப்படின்ற அந்த கோபமும் ஒரு காரணமா இருக்கலாம். அல்லது நான் வழக்கமா இப்ப சொல்லிட்டு இருக்கிற மாதிரி, ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு இந்த கட்சியை பிளவுபடுத்தி பார்த்து சந்தோஷப்பட்ட ரசித்த பிஜேபி, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வர தடுக்க முடியல, பிஜேபியும் வளர முடியல, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த தொண்டர்களையும் தன் பக்கம் ஈர்க்க முடியல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அது சரி வராதுன்னு புரிஞ்சு
பலவீனப்பட்டிருக்கிற பிரிந்திருக்கிற அதிமுக ஒண்ணுபடுத்தலாம்னு நினைக்கிறதா ஒரு தகவல் இருக்கு எனக்கு. யாரு? பிஜேபி. பிஜேபி சுயநலத்துக்காக. ஏன்னா பலமான அதிமுக நமக்கு வேணும்னு அவங்க நினைக்கலாம். கூட்டணி வச்சா கூட ஜெயிக்கணும்னா, திமுக வீழ்த்தணும்னா பலமான அதிமுக தான் முதல் தேவை. பிஜேபியால் வீழ்த்த முடியாதுங்கிற யதார்த்தத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல, நான் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டுங்களா? எங்க டெல்லி பிஜேபி அப்படி நினைக்குதா? அண்ணாமலை அப்படி நினைக்கிறாரா? தமிழ்நாடு பிஜேபிக்கு என்ன சார் ரோல் இருக்கு? இல்ல சார், அண்ணாமலை ஒரு தனி ட்ராக் வண்டி ஓட்டுறாரு. இருக்க சார், தமிழ்நாடு பிஜேபியில யார் இருந்தாலும் அவர்கள்லாம் ட்ராக் எடுத்து கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அதிமுக பலவீனப்பட்டு போகல. புரியுதுங்களா? அந்த அண்ணாமலை செய்த சில்மிஷத்தினால கூட்டணியே உதறி விட்டு வர்ற இடத்துல அதிமுக இருந்துச்சு. அதை முதல்ல மறந்துடாதீங்க நீங்க. ஸோ நான் பிஜேபி சொல்ல தேசியத்தில் இங்கே இருக்கிறவங்களுக்கு அதுக்கு அதிகாரமும் கிடையாது, அதுக்கான துணிச்சல் இருக்காது, அது நம்ம வேலை இல்லைங்கிற புரிதல் உள்ளவங்க தான். 1000 விமர்சனம் இருந்தாலும் அண்ணாமலைக்கு தெரியாமல் இருக்காது. நான் சொல்ல தேசிய தலைமை தான். தினகரனையும் சசிகலாவையும் சேர்த்துங்கன்னு அன்னைக்கு அண்ணாமலையோ அல்லது எல் முருகனோவா சொன்னாங்க. அண்ணாமலை இப்போ பொறுப்பிலே இல்லை, தலைவராக எல் முருகன் தான் நினைக்கிறேன். அவரா சொன்னார்? இல்ல, அமித்ஷா சொன்னதா சொன்னார். ஸோ தேசிய தலைவர்கள் தான் இதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம், ஆயுதங்கள் கையில் இருக்கு, அரசியல் ஆயுதங்கள். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன். இப்போ அந்த தேசிய தலைமை தான் நினைக்குது பலமான அதிமுக வேணும், திமுகவை வீழ்த்த. அந்த புள்ளிக்கு வந்திருக்கிறதான்னு அதை சொல்றதுக்கு எனக்கு என்ன தரவுகள் இருக்குன்னா, இந்த வழக்கு இவ்வளவு சீரியஸா போகுமா நம்ம நினைச்சிருக்கவே மாட்டோம். ரெட்டலை வழக்கு சரி சீரியஸா எடுத்துட்டு போய் தேர்தல் ஆணையம் வைத்த வாதங்கள், நாங்க விசாரிப்போம்னு சொல்லி நின்று அதை ஜெயிச்சு காமிச்சது. இப்போ சட்ட ரீதியான நடவடிக்கை முடிஞ்சு இனிமேல் அரசியல் சித்து விளையாட்டு அங்கே ஆரம்பிக்கும் போது எனக்கு தோணுதுன்னா, கடந்த காலத்துல பிஜேபி தேர்தல் ஆணையத்தை வச்சு விளையாண்ட கட்சி தான் இதே அதிமுக. இல்ல, நான் உங்ககிட்ட பல பேட்டிகளை இதே இடத்துல கேட்டிருக்கேன். இன்னமும் இரட்டை இலையில பிரச்சனை இருக்குமா சார்? இன்னமும் அதிமுக இருக்க கூடாதுதான். ஆனால் தேர்தல் ஆணையத்தை குமாஸ்தான்னு சொல்ற அளவுக்கு சிவி சண்முகம் பதறாருன்னா என்ன வேணாலும் அவங்க பண்ணுவாங்கிற அந்த பதட்டம் இருக்குல்ல, அந்த நிஜம் இருக்குல்ல. நேற்று குமாஸ்தான் சொல்ல மாட்டார்ல, வாய் தவறி சொன்னதுதான், வரம்பு மீறிய வார்த்தை. பட் வீம்புக்கு அவர் சொல்லியிருக்க மாட்டார். நம்ம சட்ட அமைச்சரா இருந்தவர். அந்த எரிச்சல் ஒரு பதட்டம் குமாஸ்தான் சொல்றேன். அப்ப இந்த குமாஸ்தாக்கு தானே போய் நீங்க கருப்பு கோட்டை மாட்டிட்டு போய் வாதம் பண்ணீங்க, மதுசூதனனுக்கா ஓபிஎஸ்க்கான்னு வழக்கு வந்த போது. சரி, புரியுதா? அது இல்லை, அது ஒரு விரக்தியில வந்த வார்த்தை. ஸோ அது வலுவாகிட்டு வருது. என்ன நடக்கும்னு தெரியாது. எடப்பாடியினுடைய சம்பந்தி வீட்டில், உறவினர் வீட்டில் நடந்த ரெய்டு சரி இன்னும் விசாரணை தொடர்கிறதுன்னு அந்த பிரஸ் ரிலீஸ்லேயே ஒரு வார்த்தை இருக்கு. செங்கோட்டையன் இப்படி பேசினது, இதையெல்லாம் இந்த புள்ளிகளை இணைச்சு பார்த்தோம்னா ஏதோ நடக்குது. அது ஒற்றுமைப்படுத்துவதற்கான முயற்சியோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன நடக்குன்னு பார்ப்போம். இந்த புள்ளிகளை இணைத்து பார்த்தால் தெரியும்ன்றீங்க. இதுல ஒரு டாட் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய டாட், அதன் பின்னணியிலும் பிஜேபி இருப்பதாக சந்தேகப்படலாமா? இருக்கலாம். நல்லதுக்காக இருந்தா நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கெட்டதுக்காக ஓபிஎஸ் எடப்பாடி போய் தலையை கொடுத்தாங்கல்ல பிஜேபி கிட்ட. இந்த கட்சியை பலவீனப்படுத்துறதுக்கு, வரக்கூடாத தீர்ப்பை வர வைக்கிறதுக்கு, தினகரனை பிடிச்சு சிறையில் தள்ளுறதுக்கெல்லாம் போய் பிஜேபி கிட்ட போய் சாவியை கொடுத்தீங்க. உங்க பெட்டி சாவியை கொண்டு போய் முதல்ல போய் ஓபிஎஸ் கொடுத்தார் தர்மயுத்தம் என்கிற பேர்ல. அதுக்கப்புறம் ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்கு எடப்பாடி போனார் இல்லையா? அது கெட்டதுக்கு போனாங்க. ஒரு நல்லதுக்கு அவங்க தலையிட்டா தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். அவங்க பண்ண பாவத்துக்கு பரிகாரம் நான் எடுத்துக்குவேன். இல்ல சார், பிஜேபி தன்னுடைய சுயநலத்திற்காக அதிமுகவை ஒன்று சேர்க்கணும்னு பாக்குது. எடப்பாடி பழனிசாமி அதிமுக நல்லா இருக்கணும்னு உட்காந்து மெனக்கடுறாருல. உட்காந்து மெனக்கெட்டு அடுத்த சென்டென்ஸ் முடிங்க. உட்காந்து மெனக்கெட்டு ரிசல்ட் இதுல தெரிய போகுது. 26 ரிசல்ட் தெரிஞ்சிடுச்சுல்ல. உட்காந்து மெனக்கெட்டு 2 முறை தெரிஞ்ச பிறகுதான் இந்த அயற்சி எல்லாருக்கும் வருது. அவர் பொய் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும். வாக்கு சதவீதம் கூடி இருக்குன்னு பொய் சொல்றாரு. அப்பதான் அண்ணனுக்கு வேற ஏதோ அஜெண்டா இருக்கும்னு 2ஆம் கட்ட தலைவர்களை சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. ஒரு தலைவன் மீது படியக்கூடாத சந்தேக நிழல். அது என்ன அஜெண்டாவா இருக்கும் தெரியல. திமுக எதையெல்லாம் ரசிக்குதோ அதையெல்லாம் அண்ணன் செய்யறாரு அப்படிங்கிற புரியல வந்து நிக்கிறாங்க. நிஜம் அதைத்தானே காட்டுல. என்ன 21 இருங்க சார். என்னன்னா அமித்ஷா சொன்னபோது என்ன சொன்னார்? ஒன்னா இருங்க, எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் இந்த வடிவத்தில் தேர்தல் செஞ்சா வெற்றி கிடைக்காதுன்னு சொன்னார். ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டார், எடப்பாடி ஏற்க மறுத்தார். ரிசல்ட் காமிச்சிச்சா? 15 தொகுதி முடிவு மாறி இருந்தா இன்னைக்கு திமுக ஆட்சியே இல்லை. குருமூர்த்தி சொன்னது போய். தனி மெஜாரிட்டியோட எல்லாம் திமுக ஆட்சி பிடிச்சிருக்காது. திமுக ஆட்சியே வந்திருக்காது. அப்ப அவருடைய பிடிவாதத்தால் அவருடைய ஆட்சியை இழந்தார். அப்புறம் தான் அதிமுக ஆட்சி. ஏன்னா திரும்ப முதலமைச்சர் வேட்பாளர் யார் அறிவிச்சிருந்தாங்க? அதிமுக யார் முதலமைச்சர் வேட்பாளர்? 21 எடப்பாடி பழனிசாமி தான். அப்ப அவர் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டதுக்கு முதல் சாட்சி அதுதான், ஆதாரம் அதுதான். சரிதானா? அவரால் மறுக்க முடியாது. சரி, நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை பட்ட சேஷ்டை தான் திமுக அந்த கூட்டணி உடையிறதுக்கு காரணம். ஜெயலலிதா என்ன பண்ணியிருப்பார்? கூட்டணி தொடரும், இந்த பேச்சுவார்த்தைக்கு அண்ணாமலை வரக்கூடாது, அதை சொல்லி சாதிச்சு காமிச்சிருப்பார். பல நேரங்கள் அது நடந்திருக்கு. என்னுடைய தொடர்பெல்லாம் தேசிய தலைமையோட தான். அங்கே கால் மேல கால் போட்டு அப்படி டீல் பண்ணியிருப்பார். ஏன்னா மிகப்பெரிய ஒரு வரப்பிரசத்தை விட்டுட்டார் அவர்.
ஜெயிச்சுட்டு இப்ப கழட்டி விடுங்க சார். சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி சுமை எந்த கட்சியோட சேர்ந்தாலும், அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அது ஒரு வரம். பலமான பிரதமர் வேட்பாளர், ஆளுகிற கட்சி, சரிதான். 5 MP 10 MP அரித்மெட்டிக் எண்ணி பார்த்தா 12 13 தொகுதி அவங்க ஜெயிக்கிறாங்க. கெமிஸ்ட்ரி வேலை செஞ்சா நிஜமா 20 வந்திருக்கும். அது 6ஆவது போயிருக்குலாம் சில பேர் சொல்றாங்க. 0 வந்திருக்காதுன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சிருந்தால் 40 வார்த்தை திமுக மேடைகள்ல ஒழிக்குமா? சொல்லுங்க சார். ஏன் அதை விட ஒரு பெரிய நம்பிக்கை 26ல நம்ம கொடுப்போம் அப்படின்னு வெளியே தன்னம்பிக்கை கலந்த கணக்கு அண்ணா போடுறான்னு சொல்லிதான் 21 அவர் சொன்னதை கேட்டு அமித்ஷா எந்திரிச்சு போனார். 24 அதிமுக எண்ணாமட்ட தலைவர்கள் அமைதி காத்தாங்க. ஆனால் இன்னொரு தோல்வியை அதிமுக சந்தித்தால் வாய்ப்பு இருக்குல்ல, தன்னுடைய இன்னொரு வெற்றியை காமிச்சு தான் யார் நிரூபிக்கிறதுக்கு எடப்பாடிக்கு வாய்ப்பு இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? ஆமா. அதே போல இன்னொரு தோல்வியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? தேர்தல் அரசியல்ங்கிறது அதுதான், கேம் தான். ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப ரெண்டுக்கும் சரிசம வாய்ப்பு இருக்கிற போது சேபர் சைடு எடுப்பேன்னு நினைக்கிறதுல என்ன சார் தப்பு? நீங்க 4 தொகுதி ஜெயிச்சு காமிச்சா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பலவீனமான விமர்சனம் வருமா எடப்பாடிக்கு எதிராக? சார், தமிழ்நாட்டுல பிஜேபியோட யார் சேர்ந்தாலும் அவங்களுக்கு லாபமா நட்டமா அப்படின்னா உங்க பார்வையில சொல்லுங்க சார். சட்டமன்ற தேர்தல்லாம் நஷ்டம் தான். அதுலயும் 4 எம்எல்ஏ ஜெயிச்சாங்களேன்னு சொல்லலாம், அது ஒரு பெரிய வெற்றி இல்லை. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது கடந்த தேர்தல் எடுத்துக்கோமே, மோடியா ராகுலான்னு கேட்க கூட முடியாத சூழல் அந்த தேர்தல் நடந்துச்சு. ஆமா, சரியா? அப்ப அது எவ்வளவு பெரிய பலம் அந்த கூட்டணிக்கு. 2 பேரும் அதை இழந்தாங்க. அவங்களும் தோத்து இவங்களும் தோத்து பிரிஞ்சு நின்னா எதிரிக்கு கொண்டாட்டம் சார். இது யாராவது இருக்கட்டும் சார். ஜெயலலிதாவுக்கு கொண்டாட்டமா இருந்துச்சு, மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று தனியா பிரிஞ்சு போய் நின்னதுனாலதான் அந்த ஆட்சி வந்தது. இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும், புரியுதுங்களா? அந்த அந்த வாய்ப்பை கோட்டை விட்டார். வேற மாதிரி அதை அணுகி இருக்கணும்னு இன்னைக்கு சில பேருக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. அதை வேலுமணி அதை தான் சொன்னார், ஹெச் ராஜாவும் அதை தான் சொன்னார். சேர்ந்து நின்று இருந்தா கதை வேற மாதிரி போயிருந்திருக்கும். நீங்க 6, 15, 20 எல்லாம் மறந்துருங்க. 0 வந்திருக்காது அடிச்சு சொல்லுவேன் சார். அதிமுக லெகசின்றது அம்மையார் ஜெயலலிதா, இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய லெகசிய அதிமுக இன்னைக்கு எடப்பாடி ஃபாலோ பண்றாரு. எந்த லெகசிய? அவங்களுடைய வழித்தோன்றல் அப்படின்னு. ஓபிஎஸ் அதுல நிலை தடுமாறி நின்றாரா? பலமுறை பிஜேபி அவர் அவங்க நின்னா நான் வெளியேறிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரியும், அதுவும் பிஜேபிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. அதை எப்படி சார் அதிமுக தொண்டர்களும் எடப்பாடி? ஜனவரி 2024 என்ன நடந்தது? மே மாசம் தேர்தல் வரப்போகுது, நாடாளுமன்ற தேர்தல். ஜனவரியில் என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? பிப்ரவரியில என்ன சார்? மோடி நடுநாயகமா உட்கார்ந்துருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம். பக்கத்து சீட்ல யார் உட்கார்ந்துருந்தா? பக்கத்து சீட்ல யார் சார் உட்கார்ந்துருந்தா? எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு அர்த்தம் என்ன சார்? அது எவ்வளவு பேர் பெருமையா அம்மாவுக்கு கிடைத்த இடத்தில் இன்னைக்கு எடப்பாடி அமர வைத்திருக்கிறார் மோடி. அப்ப நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு. இது அரசியல் சார், தேர்தல் அரசியல். வெற்றி தான் குறிக்கோள். அது அவமானம். அதுவும் அதிமுக லெகசி தான், ஜெயலலிதா தொடங்கி வைத்த லெகசி. புரியுதுங்களா? வாஜ்பாய்ங்கிற பேரை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி சிறையிலிருந்து வெளிவந்த ஜெயலலிதா அமைச்ச மெகா கூட்டணி 30 இடங்கள் ஜெயிச்சாங்க பிஜேபியோட கூட்டணி அமைச்சு. அப்போ வைகோவும் ராமதாஸ் என்ன சொன்னாங்க? பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கோன்னு சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு எங்கள் கூட்டணி அதிமுகவோடு தான், அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைத்திருக்கிறது இப்படி எல்லாம் சொல்லி தங்களை காத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பயம் இருந்தது பிஜேபியை நோக்கி. பிஜேபியை பார்த்து இந்த அம்மா துணிச்சலா அந்த கூட்டணியை வச்சாங்க. அந்த கூட்டணியில் தொடர்ந்தார். 4 ஆண்டு காலம் யாருடைய தயவுல இந்த ஆட்சி நடந்துச்சு? பிஜேபி. அப்புறம் அதுக்கெல்லாம் என்ன சார் பேரு? சார் எடப்பாடி நீங்க அளவுகள் வைக்கிறீங்க. என்ன எக்ஸ்ட்ரீம்? ரொம்ப பாசம் காட்டாரு, பாசத்தை காட்டினாரு, ரொம்ப நெருக்கம் காட்டுறாரு. அப்ப எடப்பாடி பண்ணது யாரு? எடப்பாடி பண்ணதுக்கு என்ன பேரு சார்? ஒரு கூட்டணி ஒரு கட்சியோட வச்சிருக்கீங்கன்னா அது பாச உணர்வு நீங்க எப்படி வேணாலும் காட்டலாம். உள்ள கூப்பிட்டு விருந்து கூட வச்சிருப்பாரு. அவர் விருந்தெல்லாம் சாப்பிட்டாருன்னு கையை உதவுறீங்களா? கூட்டணி இருந்தா எடப்பாடி உள்ள போய் உட்கார்ந்து ஆகணும். உங்க பக்கத்துல உட்கார மாட்டேன், நீங்கள் மதவாத சக்தி எந்திரிச்சு போய் 4வது சேர்ல உட்கார்ந்தாரு. இல்ல அந்த கூட்டத்தையே புறக்கணிச்சாரா? ரைட்டு. தீர்மானம் போட்டு வெளியே வந்தார்ல, அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி 4 முன்னாள் அமைச்சர்கள் டெல்லிக்கு அனுப்பிச்சாரு. உலகத்துக்கே தெரியும். ஆனா அவர் ரகசியமா அனுப்பிச்சாருன்னு அவர் நம்புறாரு. போய் என்ன சொன்னாரு? கூட்டணி விட்டு விலகுறோன்னு சொல்லல, அண்ணாமலையை கண்டிச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. உங்களை போன்றவர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் மாதேஷ், பிஜேபி கூட்டணி விட்டு விலகுறோன்னு சொல்றதுக்கு போகல. எனக்கு தெரியும். அண்ணாமலை கண்டிக்க சொன்னாங்க. எங்கள் தலைவர்களை பத்தி ஒரு துடுக்கா பேசுறார், கண்டிச்சு வைங்க. அன்னைக்கு செய்ய தவறுன்னு பிஜேபி கடைசியில் எடப்பாடிக்கிட்டே ஒரு சாமியார் மூலமா தூது விட்டாங்க தேர்தலுக்கு முன்னாடி, எப்படியாவது கூட்டணி வாங்கன்னு. அதுதானே எடப்பாடி சொன்னாரு. கண்டிச்சிருந்தீங்கன்னா அவர் அந்த அணிலை தொடர்ந்து இருப்பாரு. அதனாலதான் அந்த கூட்டணி உடைஞ்சதுக்கு காரணம் எடப்பாடி போட்ட தீர்மானம் அல்ல, செல்மிசம் செய்த அண்ணாமலை. நான் இன்னைக்கு எப்போதுமே அந்த வார்த்தையை நான் மாற்ற மாட்டேன். அப்ப கூட்டணி தொடரும்னு நீங்க நினைச்சீங்களா? அதுக்கு பேர் என்ன? அதுதான் சார் அரசியல்.
அது எடப்பாடி ஓபிஎஸ் நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. அதுல அந்த இதுதான் இந்த அளவு இவ்வளவுதான் பேசணும், இப்படிதான் சிரிக்கணும் அப்படிலாம் மாதேஷ் முடிவு பண்ண முடியாது, லக்ஷ்மண் முடிவு பண்ண முடியாது. என்ன இரட்டை இலை மீண்டும் முடங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல தெரிகிறதா? இல்ல முடக்கத்துக்கெல்லாம் இப்ப உடனடியாக வாய்ப்புல உடனடியாக தேர்தல் நடக்கல. எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தணும், அவருக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும்னு இதை ஒரு ஆயுதமா பயன்படுத்த நினைக்கிறாங்களான்னு தெரியல, சந்தேகம் இருக்கு எனக்கு. என்ன நடக்குன்னு பார்ப்போம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு எஸ்பிஎல் சார். நன்றி.